பாடல் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, நம்ம கிராமத்துல நம்ம பழக்கத்துல பயன்படுத்துறதுதான். தாலாட்டு பாடுவாங்க, அது தாலாட்டு பாட்டு ஆரிரவு பாடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இந்த காரியம்னா அதுக்கேற்ற மாதிரி நலுங்கு பாட்டு, இந்த மாதிரி பாடுறத நாட்டுப்புற பாட்டு. சினிமா பாட்டு ஈஸியா நம்ம பாடிடுறோம். நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிறது அன்றாட நம்ம கூடிய நடக்கக்கூடிய ஒரு செய்திகளை சொல்றது தான். இப்போ ஒரு நான் ஒரு பாட்டு பாடுறேன். அதுல என்ன ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான் நடக்குது. ஜல் 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 என்று சலங்கையொலி சல சல சலவென காலையிலே சேர்ந்திட வேண்டும் வயலுக்குள்ளே தன்னானே நானே தன்னானே நானே அப்படி பாடிட்டு ஒரு வண்டியில போறாங்க. அந்த இடத்துல அக்கா எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க. மல்லி வேட்டி கட்டிக்கிட்டு மைனரையும் கூட்டிக்கிட்டு எங்க அக்கா போறீங்க, எங்க அக்கா போறீங்க, தன்னானே நானே தன்னானே நானே. மல்லி வேட்டி கட்டிக்கிட்டு மைனரையும் கூட்டிக்கிட்டு வயலுக்கு தான் போக போறேன், தன்னானே நானே தன்னானே நானே. வல்லு வேட்டி கட்டிக்கிட்டு மைனரையும் கூட்டிக்கிட்டு காடு மில்ல நிலமும் இல்ல, எங்க அக்கா போற, எங்க அக்கா போற. மல்லி வேட்டி கட்டிக்கிட்டு மைனரையும் கூட்டிக்கிட்டு நிலத்தை எல்லாம் உழுது போட போறேன், நிலத்தை எல்லாம் உழுது போட போறேன், தன்னானே நானே தன்னானே நானே தன்னானே நானே. காடையெல்லாம் அழிக்காத நிலத்தையெல்லாம் உழுது போடு என்று தானே சொல்லதானே போறேன், சொல்லதானே போறேன், தன்னானே நானே தன்னானே நானே தன்னானே 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 நானே. இந்த மாதிரி வரக்கூடிய பாடல்கள் தான் கிராமப்புற பாடல்கள். இன்னும் ஏழையில பாடலாம், வகுப்பறையில